Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தன்னை பற்றி ஆதவ் அர்ஜுனா பேசியது உண்மைக்கு மாறான கருத்து என்று நடிகர் ரஜினி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தன்னை பற்றி ஆதவ் அர்ஜுனா பேசியது உண்மைக்கு மாறான கருத்து என்று ரஜினி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். தற்போது ஆதவ் அர்ஜுனா பேசினது உண்மை இல்லை அப்படின்னு ரஜினி தரப்புல இருந்தே அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பொதுவா ரஜினி அவர்கள் இது போன்ற கருத்துக்களுக்கு செவி சாய்க்கிற ஒருத்தர் கிடையாது. இருந்தும் இதுக்கு அவர் குரல் கொடுத்திருக்காரு, அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதனுடைய தாக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ராகப்பிரியா, வணக்கம். ரஜினி மீதான ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த விமர்சனத்திற்குரிய பேச்சு என்பது பல்வேறு தரப்பினர்கள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துமாறு தமிழக அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதில் சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் தவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய அவசியம் குறித்தும் அதற்கான முக்கியத்துவம் குறித்தும் கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். ஆனால் அக்கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் எனும் உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா திமுக அரசின் மீதான அந்த வன்மத்தை தீர்ப்பதாக கருதி ரஜினி மீது ஒரு அவதூறான கருத்துக்களை பகிர்ந்திருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கடுமையான கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 2021 தேர்தலுக்கு முன்பாக ரஜினிகாந்த் புதிய கட்சி தொடங்குவதற்காக முடிவெடுத்து இறுதி நேரத்தில் அந்த கோவிட் பெருந்தொற்று அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு அந்த முடிவிலிருந்து பின்வாங்குவதாக அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக அது தொடர்பாக விரிவான செய்தி குறிப்பும் ரஜினி தரப்பிடமிருந்து வெளியாகி இருந்தது. அதன் தொடர்பாக கட்சி தொடங்க முடியாமல் போனதுக்கான காரணத்தையும் அதற்கான வருத்தத்தையும் அந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருந்தார். ஆனால் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே ரஜினி பயந்து கட்சி தொடங்காமல் போய்விட்டார் என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இந்த விமர்சனம் தான் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய விவாத பொருளாக கடந்த ஒரு வாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியில் தொடங்கி தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், அர்ஜுனமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த, இயக்கங்களை சார்ந்த, திரை உலகை சார்ந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் என பலரும் இந்த கருத்துக்கு எதிர்வினையாற்றியிருந்தார்கள். கடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தார்கள். தற்போது அது தொடர்பாக முதன்முறையாக ரஜினிகாந்த் தன்னுடைய லெட்டர் பேடில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தவேகா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய சமீபத்தில் என்னை பற்றியான பேச்சு என்பது உண்மைக்கு முரணானது என்றதை உறுதிபட ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக ரஜினிகாந்த் சொல்ல வரும்போது தன்னை குறித்து அவதூறு பரப்பி இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா மீது ஒரு குற்றச்சாட்டை ரஜினிகாந்த் முன்வைத்திருக்கிறார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து தனக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்களுக்கும், பத்திரிகை துறையினருக்கும், திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ரஜினி குறிப்பிட்டிருக்கிறார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற ஒரு சூசகமான, அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடையும் என்பதை சூசகமாக சொல்றாரா என்ற ஒரு விமர்சனமும் இந்த அறிக்கையின் மூலமாக சமூக வலைதளங்களில் எழுதியிருக்கிறது. வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ்நாடு மக்கள் ஜெய்கின்ற கூறிய தன்னுடைய அறிக்கையை ரஜினிகாந்த் நிறைவு செய்திருக்கிறார். ரஜினிகாந்த் மீதான இந்த அவதூறு செய்து அவருடைய ரசிகர்கள் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கடந்த தினங்களுக்கு முன்பாக கூட அவர்கள் செய்தியாளரை சந்தித்து ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தன்னை விட உயர்ந்த மனிதர்கள் மீது அவதூறு திமுகவின் மிரட்டலுக்கு பணிந்த அரசியலுக்கு ரஜினி வரவில்லை என ஆதவ் அர்ஜுனா கூறியிருந்த நிலையில் அவர் பேசியது உண்மை அல்ல என்று ரஜினி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என ரஜினிகாந்த் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.
விக்னேஷ், இனி நீங்கள் தொடரலாம். தமிழக பாஜகவினுடைய தலைமை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருந்தார். அவருக்கு நேரத்தில் நன்றி சொல்ல தாவேகாவினுடைய கட்சியின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அரசியலுக்கும் தனக்கும் சம்பந்தமில்லாத ஒருத்தரோடு தொடர்பு படுத்தி திமுகவை பேசுவதும், ரஜினி உண்மையிலேயே அடிபணிந்து போய்விட்டதாகவும் தன்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயை உயர்த்தி பேசுவதற்காக திரையுலகில் உச்சம் தொற்றிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீதான ஆதவ அர்ஜுனனுடைய பேச்சு அனைவரின் மத்தியிலும் மிகப்பெரிய அதிருப்தியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய ஆதரவாளராக இருக்கட்டும், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், ரஜினிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் போது எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த பிரதிநிதியாக இருந்தாலும் தனிநபர் தாக்குதலை கைவிட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் எனவும், துளியளவும் அரசியல் நாகரிகமற்ற இது போன்ற விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர்கள் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாக ரஜினி முதன்முறையாக தன் மீதான ஒரு அவதூறுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஆதவ அர்ஜுனா பேசிய கருத்துக்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என்று தன்னுடைய மறுப்பையும் பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் தனக்கு ஆதரவாக இந்த விவகாரத்தில் தனக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும், திரையுலகத்தை சேர்ந்த பிரபலங்களையும், பத்திரிகையாளர்களையும், அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களுக்கும், குறிப்பாக அவருடைய ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் ரஜினி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். நகப்பிரியா. ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் டி.கே. வாசன் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார், அவருடைய அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில மிகுந்த மரியாதைக்குரியவர். லட்சக்கணக்கான ரசிகர்கள் குடியிருப்பவர். தன் சார்ந்த துறையிலே கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு உணர்வு, அதன் அடிப்படையிலே தமிழகத்திலிருந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து உலக அளவிலே பெருமை சேர்த்த திரு ரஜினிகாந்த் அவர்கள். அதற்கேற்றவாறு பல விருதுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அரசியல், தொழில், கல்வி என்று பல்துறையை சார்ந்தவர்கள் அவரை இன்னும் மிகுந்த மரியாதைக்குரியவராகவே அணுகி பார்த்து பல்வேறு நிலைகளிலே பேசிக் கொண்டிருக்கும் போது ஏனோ தானோ என்று திரு ரஜினிகாந்தை பற்றி யாராவது பேசினார்கள் என்றால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதுபோல பேசியது தேவையற்றது, சம்பந்தமில்லாத பேச்சு, கைத்தட்டலுக்கா என்று தெரியவில்லை. உலகில உச்சத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாரா திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த். அவர் மீது தற்போது அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெளிவுபடுத்திய பிறகும் கூட அவர் மீது தற்போது வைத்திருக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள், அதற்கு பின்னணியில அரசியல் காரணங்கள் ஏதேனும் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? ரஜினிகாந்த் அரசியல் இன்னைக்கு ஒரு மரியாதைக்குரிய ஸ்தானத்திலே, உயர்ந்த ஸ்தானத்திலே தமிழகத்திலே மக்கள் அவர்களை வைத்திருக்கிறார்கள். அனைத்து துறையை சார்ந்தவர்களும் அவர்கள் மீது மிகுந்த அன்பாகவும் பண்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரஜினிகாந்த் அவர்களும் பல்வேறு துறையை சார்ந்த சாதனைகளை பாராட்டி போற்றி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர்களை எதிலும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. அப்படி சம்பந்தப்படுத்த நினைத்தால் அது தவறு, மாற்று கருத்தே இருக்க முடியாது. நன்றி
சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரஜினிகாந்த் மீதான இந்த அவதூறு பேச்சு என்பது அவரது ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மத்தியிலும் கடுமையான கொந்தளிப்பையும் அதிருப்தியும் ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில் உச்சம் தொட்டு ஆன்மீகம், தேசிய பணி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் மீது அரசியல் காரணங்களுக்காக தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என அவருடைய ரசிகர்கள் தங்களுடைய ஆதங்கத்தையும் அதிருப்தியையும் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாகவும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு துறையில் உச்சம் தொட்டு சிறந்த திரைக்கலைஞராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் மீதான அரசியல் நாகரிகமற்ற ஆதவர்ஜன் அவருடைய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு விமர்சனமும் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அண்ணாமலை, அர்ஜுனமூர்த்தி, அன்புமணி ராமதாஸ், GK வாசன், ஜான் பாண்டியன், புகழேந்தி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ரஜினி மீதான ஆதவர்ஜன் அவருடைய பேச்சு கடுமையான கண்டனத்திற்குரியது என தன்னுடைய சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அறிக்கையின் மூலமாகவும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும், அதாவது இந்த நேரத்தில் தனக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த இத்தகைய அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், திரையுலகங்களைச் சேர்ந்த நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் தன்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ரஜினி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற ஒரு தகவலையும் ரஜினிகாந்த் தன்னுடைய அறிக்கையில் இறுதியாக குறிப்பிட்டிருக்கிறார். ராகப்பிரியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.